ஆடி மாதம் வந்தாலே நம்ம எல்லாருக்கும் தோன்றது ஆடி ஆஃபர் தான். அப்படி ஆடி ஆஃபர் நம்ம எதுக்கெல்லாம் எதிர்பார்ப்போம்? ட்ரெஸ்ஸஸ்க்கு எதிர்பார்ப்போம். ஆனால் நம்ம திருநெல்வேலியில் வேலவன் ஹைப்பர் மார்க்கெட்டில் நிறைய வித்தியாசமான பொருட்களுக்கு ஆடி ஆஃபர் கொடுத்துட்ருக்காங்க. இதை நான் சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? அந்த மாதிரி நாங்கள் சர்ச் பண்ணி பார்த்து வேலவன் ஹைப்பர் மார்க்கெட்டில் எந்தெந்த பொருட்கள்லாம் ஆடி ஆஃபர் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம கதைப்போமா வித் கௌரி சேனலில் நீங்கள் இப்போ எங்கள் கூட சேர்ந்து பார்க்க போகிறீங்க. நீங்கள் திருநெல்வேலி மக்களாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே வேலவன் ஹைப்பர் மார்க்கெட்டை விசிட் பண்ணி பார்த்துருப்பீங்க. அதிலும் கீழ் ஃப்ளோரில் அதிகமாக க்ராசரி ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் பேக் போகிற ஆளாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஆடி மாதத்தை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் முக்கால்வாசியான பொருட்களுக்கு ஆடி ஆஃபர் போயிட்டுருக்கு. ஹே மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இவ்வளோ நேரம் உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எந்தெந்த ஆஃபரில் இருக்குது அப்படிங்கிறத நான் டிஸ்கிரைப் பண்ணி சொல்லலை. ஜஸ்ட்டு நீங்கள் ஓவராலாக என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அவங்கள்ட்ட இருக்குது அப்படிங்கிறது தான் என்ட்ரன்ஸாக இந்த வீடியோவில் நீங்கள் எல்லாத்தையுமே பார்த்துருக்கீங்க. ஓகே, இப்போது நம்ம டீட்டெயில்டாக எல்லா ப்ராடக்ட்ஸை பற்றின ரிவ்யூ, அது மட்டும் இல்லாமல் எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குது, எதுக்கெல்லாம் ஆஃபர் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்ப்போம் வாங்க. எங்களுக்கு பெரும்பாலும் கேர்ள்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம்ஸ்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சசரி ஐட்டம்ஸ் தான். அது ஸ்டட்டாக இருக்கலாம், நெக்லஸாக இருக்கலாம், ஒட்டியானமாக இருக்கலாம், இல்லை வேறு மாதிரி நமக்கு மேக்கப் திங்ஸாக இருக்கலாம், ஷூஸு, ஹேண்ட்பேக்ஸு, அது மாதிரி எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் மேலே கேர்ள்ஸ்க்கு ஒரு ஈர்ப்பு இருக்கும். உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இந்த மந்தில் சில ப்ராடக்ட்ஸ் வாங்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் வேலவன் சூப்பர் மார்க்கெட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். நாங்கள் அடிக்கடி அந்த இடத்துல வாங்கியிருக்கோம். நானும் சரி எங்கள் அக்காவும் சரி 2 பேருமே எங்கள் குழந்தைங்களுக்காக பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக தான் போயிருந்தோம். போனது என்னமோ குழந்தைங்களுக்காக தான் போனோம், ஆனால் வாங்கினது என்னமோ எங்களுக்கு தான் வாங்கினோம். ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே அவ்வளோ யூனிக்காக. நம்ம ஒரு சென்னைக்கு போகிறோம், இல்லை ஹோல்சேலாக சேலமில் எடுக்கிறோம், இல்லை மதுரையில் எடுக்கிறோம் அப்படின்னா அங்கே எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கோ அதே சாட்டிஸ்ஃபேக்ஷனோட இங்கே அவங்க நமக்கு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே புதுசாக ஸ்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதில் இம்ப்ரெஸ் ஆகி ஒரு சில ப்ராடக்ட்ஸ் நாங்கள் வாங்கினோம். உண்மையாக சொல்ல போனோம், எங்களுக்கு ஒரு 4-5 மந்த்ஸாக இவங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறோம். அந்த 4-5 மந்த்ஸ்லையுமே சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்குது இவங்களோட எல்லா ப்ராடக்ட்டுமே. ஓகே, இப்போது நம்ம எதுக்கெல்லாம் ஆஃபர் கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நீங்கள் என்ட்ரன்ஸில் பார்த்த மாதிரி கிளச்சர்ஸ், ஸ்க்ரன்ச்சர்ஸ், அதுக்கப்புறமா கிளிப்பு, எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் பார்த்தீங்க. ஆனால் வீட்டுக்கு கிச்சனுக்கு தேவையான பொருட்களுக்கு ஆடி ஆஃபர் போயிட்டுருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? நீங்கள் வாங்குகிற பக்கெட்டாக இருந்தாலும் சரி, கண்டெய்னராக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறமேட்டுக்கு மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா ஹாட் பாக்ஸு, ஃப்ளாஸ்க்கு, இது எல்லாத்துக்குமே அவங்க கிட்டக்க 50% ஆஃபர் போயிட்டுருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 420 ருபீஸ் வருது அப்படின்னா நீங்கள் 240 ருபீஸ்க்கு அவங்க கிட்ட சூப்பர் பை பண்ணலாம் இந்த ஆடி ஆஃபரை யூட்டிலைஸ் பண்ணி. நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்ட விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு டாய்ஸ் வாங்குறது பெரிய தொல்லைங்க. அந்த டாய்ஸ் வாங்கினாலும் அந்த குழந்தைங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகணும், பேரண்ட்ஸ்க்கு அந்த விலை ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும். அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த ஆடி ஆஃபரில் அவங்க கிட்ட டாய் செக்ஷனுக்கு நிறைய ஆஃபர் போயிட்டுருக்கு. அது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பினஸாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் கண்டெய்னர்லேருந்து செராமிக்லேருந்து எல்லாமே அஃபோர்டபுள் ரேட்டில் உங்களால் பர்ச்சேஸ் பண்ண முடியும். இப்போது பார்த்தீங்க அப்படின்னா ஆடி ஆஃபர் போயிட்டுருக்கனால 240 ருபீஸ்க்கும் கிடைக்கிது. செராமிக்கில் நம்ம சால்ட் போட்டு வச்சுக்கிற மாதிரியான செராமிக் பாட்டில்ஸ் எல்லாமே 130 ருபீஸ்க்கு கிடைக்கிது. இது மட்டும் இல்லாமல் அவங்க கிட்டக்க அதிகமாக இப்போ சேல் மூவிங்கில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹாட் பேக்ஸ் தான். அதில் மில்டன் பிராண்டில் நிறைய ஆஃபர்ஸ் அவங்க கொடுத்துட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் அவங்கக்கிட்ட விசிட் பண்ணி பாருங்கள். நான் மில்டன் பிராண்ட் எல்லாருக்குமே தெரியும். அதில் லஞ்ச் பாக்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தேன். குழந்தைங்களுக்கு நல்ல ஹீட் தாங்குற மாதிரியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் அதை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு வாட்டர் பாட்டில் ஃப்ளாஸ்கில் இருக்கிற மாடலில் பார்த்தேன். இது மட்டும் இல்லாமல் பிளேட்ஸ் எல்லாம் நீங்கள் செராமிக் ஐட்டம்ஸில் யூஸ் பண்ணுற ஆளாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணலாம். அங்கேயும் உங்களுக்கு 50% ஆஃபர் கொடுக்குறாங்க. கேர்ள்ஸ் பெரும்பாலும் விரும்புகிறது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பொட்டு யாருமே விரும்பாமல் இருக்க மாட்டாங்க. அதில் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் அவங்க கிட்டக்க இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ப்ரூச்சஸ்லேருந்து அப்புறமா நமக்கு தலைக்கு போடுற பின்னில் ஃபேன்சியாக இருக்கிற பின்னிலேருந்து எல்லாமே தரமாக அவங்கக்கிட்ட இருந்தது. ஒவ்வொன்றையும் பார்க்க எதை வாங்குறது எதை விடுறது அப்படிங்கிறது அளவுக்கு நமக்கு மைண்ட் திங்கிங் போய்கிட்டே இருக்கிற மாதிரி தான் அவங்கள்ட்ட ப்ராடக்டோட குவாலிட்டியும் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் வெரைட்டியும் இருந்தது. சரி, ஃப்ளாஸ்க் ஐட்டம்ஸ்லேயும் பிளேட்
ஐட்டம்ஸ்லேயும் டாய்ஸ் ஐட்டம்ஸில் மட்டும்தான் வந்து ஆஃபர் கொடுத்துட்ருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க. அவங்கக்கிட்ட மேற்கொண்டு பார்த்தீங்க அப்படின்னா உட்லேண்ட் ஸ்லிப்பர்ஸ்லலாம் வந்து 20% ஆஃபர்ஸும் பிராண்டட் ஐட்டம்ஸில் இருக்கிறதுல 20% ஆஃபர்ஸும் போயிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்க கிட்டக்க பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சில ப்ராடக்ட்ஸில் வந்து ஸ்லிங் பேக்ஸ் எல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஷூஸு, சாண்டல்ஸு, க்ராக்ஸு, இப்படி எக்கச்சக்கமான ஐட்டம்ஸில் வந்து நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க. பசங்க நீங்கள் வந்து இந்த வீடியோவை நீங்கள் திருநெல்வேலிக்காரவங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவையாவது விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாண்டல்ஸு, ஸ்லிப்பர்ஸு, க்ராக்ஸு, ஷூஸு எல்லாமே பிராண்டட்லேயும் இருக்குது, அன்பிராண்டட்லேயும் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்னேன் இல்லையா, செராமிக் ஐட்டம்ஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா 130, 160, 200க்குள்ளே உங்களால் அஃபோர்டபுளாக வாங்க முடியும்ட்டு இந்த மாதிரி லார்ஜ் சைஸ் கண்டெய்னர்ஸ் கூட கம்மி விலையில் டக்குன்னு உங்களால் வாங்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த 4 காம்போ 3 காம்போலலாம் உங்களுக்கு ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. நீங்கள் கண்டிப்பாக போய் பார்த்துட்டு உங்களுக்கு வேண்டியதை வாங்கிக்கோங்க. நாங்கள் வந்து இந்த ஃப்ளவர் வேஸ் கொஞ்சம் அட்மையர் ஆனவங்க. எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல அழகாக ஷைனிங்காக சூப்பராக இருந்தது. நாங்கள் அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு ரொம்ப நீடடாக இருந்தது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேட் மாதிரி, வாட்டர் ப்ரூஃப் மேட் மாதிரி நாங்கள் பார்த்தோம். அது எதுக்குன்னா நம்ம ஃப்ரிட்ஜிலலாம் வந்து காய்கறிகள் வைக்கும்போது ஒவ்வொரு தடவையும் எடுத்து கழுவாமல் இந்த மேட்டை மட்டும் நம்ம சைஸ் வாரி கட் பண்ணிக்கிட்டோம்னா அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக பார்த்தோம். மெயினாக நாங்கள் வந்து எதுக்காக போயிருந்தோம்னா அப்கமிங் வரலட்சுமி நோன்பு வந்து எங்கள் அக்கா வீட்டில் வைக்க போகிறாங்க. அவங்க வந்து சில ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மஞ்சள் கிழங்கு, படி இதெல்லாம் பார்த்து வாங்கணும்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அதுக்காக தான் நாங்கள் வேலவனுக்கு மெயினாகவே போனோம். அதையும் பார்த்துட்டு அப்படியே என் குழந்தைங்களுக்கு ஆக்சசரிஸ் பார்க்கலாம் அப்படின்ற ஐடியாவும் இருந்தது. ஸோ மொத்தமாக ஒரே இடத்துல கிடைக்கும் போது எதை வாங்குறது எதை விடுறதுன்னு எங்களுக்கு நிஜமாலுமே தெரியல. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், எனக்கு வந்து கேர்லி ஹேர் தான். நான் நார்மலாக வந்து ஹேர் வாஷ் பண்ணாலே என் முடி வந்து நிறைய டென்சிட்டியோடு இருக்கும். அப்படி பார்க்கும்போது கொஞ்சம் பெரிய பெரிய கிளச்சஸ் இருந்தால் நல்லாயிருக்கும், வெரைட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நான் பார்த்துட்டு ஒவ்வொரு ரேக்காக பார்க்குறேங்க. ஒவ்வொன்றிலையும் பேர்ல் வச்ச மாதிரி, அதுக்கப்புறம் பூ மாதிரி, அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட் ஷேப்பு, இப்படி வெரைட்டிஸில் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க ஒரு சென்னையில் மட்டும்தான் கிடைக்கும் அப்படிங்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கூட இவங்க வந்து ரீஸ்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவங்கக்கிட்ட ஃபாஸ்ட் மூவிங்காக போயிட்டே இருக்குது. கிளச்சஸ் எல்லாமே என்ன ரேட் சிஸ்டர் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா 30 ரூபீஸ்லேருந்து 100 ரூபீஸ் வரைக்குமே கிளச்சஸ் வந்து நம்மளால் வாங்க முடியுதுங்க. உண்மையாலே இந்த பட்டர்ஃப்ளை கிளச்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 90 ரூபீஸ் தான். எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃப்ரீ ஹேர் விடுறீங்க அப்படின்னா அந்த ஒரு கிளச்சஸ் மட்டும் போதும், உங்களுக்கு அவ்வளோ அழகாக வந்து காட்ட முடியும். ஜும்கா வந்து யாருக்கு தான் பிடிக்காது? ஜும்கா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே இப்போ வரைக்கும் அப்டேட்டடாக நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது. எங்கள் அக்காவுக்கு பர்சனலாக ஜும்காஸ் ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து அட்மையர் ஆகி அந்த செக்ஷன்லேருந்து கிளப்பி விடவே டைம் ஆகிடுச்சு. அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஜாஸ்தியாக இருந்தது. எனக்கு வந்து இந்த ரிங் ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப பிடிக்குங்க. நான் என்ன தான் வந்து ட்ரெஸ்ஸு சிம்பிளாக பண்ணியிருந்தாலும் ஆக்சசரிஸில் வந்து நான் கொஞ்சம் வந்து எஃபர்ட் எடுப்பேன். லைக் நம்ம போடுற சாரீ சிம்பிளாக இருந்தாலோ இல்லை நம்ம வியர் பண்ணுற சுடிதார் சிம்பிளாக இருந்தாலும் நம்ம போடுற அந்த ஆக்சசரிஸ் இருக்குல்ல அது கொஞ்சம் நம்மளை என்ஹான்ஸ்டாக காட்டணும்னு நினைப்பேன். அப்படி பார்க்கும்போது இங்கே வந்து ரிங் வந்து என்னை ரொம்ப ரொம்ப வந்து எனக்கு க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருந்தது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லா ரிங்குமே வந்து எல்லாத்துக்குமே பேர் பண்ணுற மாதிரி அவங்க வச்சுருந்தாங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மெஹந்தி ஸ்டிக்கர் கண்டிப்பாக 90s கிட்ஸாக இருந்தீங்கன்னா ஞாபகம் இருக்கும். நம்ம வந்து ரெடிமேட் மெஹந்தி வந்தது, அதுக்கப்புறம் ரெடிமேட் ஸ்டிக்கர் மெஹந்தி வந்தது. அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டைரெக்டாக ஒட்டிட்டு நம்ம ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணிட்டு வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி முன்னாடி இருந்தது. இப்போ இதுக்கு அடுத்து அப்கிரேட் ஆகிடுச்சு. ஆனால் அதெல்லாம் கூட அவங்க வச்சுருந்தாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, இதெல்லாம் இன்னமும் சேல்ஸ் ஆகுதா அப்படிங்கிற மாதிரி. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கும் ஆச்சரியப்படுற மாதிரி எவ்வளோ அழகழகான ரிங்ஸ் எல்லாம் இங்கே நான் ஷோ ஆஃப் பண்ணுறேன்னு பார்த்தீங்களா? உண்மையாக சொல்ல போனால் எல்லாத்தையுமே போட்டு பார்க்கணுன்னு ஆசை வந்துச்சு. பட் நாங்கள் செலக்டிவாக எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். இந்த டிசைன் பாருங்களேன், சூப்பராக இருக்குல்ல. ஒரு ஆக்சிடைஸ் ஆன ரிங்குன்னு சொல்ல முடியல, அந்த மாதிரி இருக்குல்ல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிறிஸ்டியன் பிரைடாக இருக்கீங்க, உங்களுக்கு க்ரௌன் மட்டும் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் நேராக கிளம்பி வேலவன் ஹைப்பர் மார்க்கெட்டுக்கு வந்துடுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக அழகாக சின்னதுலேருந்து பெருசுலேருந்து மீடியம்லேருந்து எல்லா சைஸ்லேயுமே அவங்க அழகான க்ரௌன் வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து எந்த சாரீ வியர் பண்ணாலும் ஒட்டியானம் போடணும்னு ஆசைப்படுவேன். ஆனால் அதே ஒட்டியானம் வந்து பிரைடல் மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுலேயும் மைண்ட் செட் வச்சுருக்கேன். அப்படி பார்க்கும்போது இவங்க கிட்டக்க ஒட்டியானம் எல்லாமே பார்த்தீங்கன்னா 130
130 ருபீஸ்லேருந்து 200 வரைக்கும் அவங்கக்கிட்ட நல்லாவே அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் வெஸ்டர்ன் வியர் போடுற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி பிரேஸ்லெட்ஸு அதுக்கேற்ற மாதிரி மோதிரங்கள் கூட இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஷூஸ் தாங்க. ஷூஸ் எல்லாத்துலேயுமே வைட் ரேஞ்ச் ஆஃப் கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. நீங்கள் வந்து ஃபார்மலாகவும் போட்டுக்கலாம், அன்ஃபார்மலாகவும் போட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் ஷூவும் இருக்காங்க, எல்லாமே போட்டுக்கலாம். இந்த ஸ்லிப்பர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கலரே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைட் பர்பிளிஷ் கலரும் அப்புறம் லைட் க்ரீன் கலரும் கலந்து அதில் ஸ்டோன் ஒர்க் போட்டு வச்சுருந்தாங்க. உண்மையாலுமே சூப்பராக. அதோட ப்ரைஸ் வந்து ஒரு 640 ரேஞ்ச் இருந்ததுங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு அப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணி நாங்கள் கொஞ்சம் ஹீல்ஸ் மாதிரி பார்த்தோம். அதே ஸ்டோன் ஒர்க்லேயே கொஞ்சம் ஹீல்ஸ் மாதிரி இருக்கிற ஸ்லிப்பர்ஸ்லாம் பார்த்தோம். அதுவும் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. குழந்தைங்களுக்கு க்ராக்ஸ் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணி பார்க்கலாம். அவங்க கிட்டக்க க்ராக்ஸ் எல்லாமே சூப்பர் வெரைட்டிஸில் இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் பெரியவங்க வயசானவங்க போடுற மாதிரியான ஸ்லிப்பர்ஸ் கூட பிராண்டட்லேயும் இருந்ததுங்க. எங்களுக்கு வந்து மென்ஸ் செக்ஷன் அந்த அளவுக்கு தெரியலை, அதனால் ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. ஆனால் ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே வைட் ரேஞ்ச் ஆஃப் கலெக்ஷன்ஸ் வந்து வேலவன் சூப்பர் மார்க்கெட்டில் இப்போ ஆடி ஆஃபரில் போட்டிருக்காங்க. ஸ்லிப்பர்ஸ்க்கு 20% ஆஃபரோடு போயிட்டுருக்கு. நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு அண்ணனோ தம்பியோ தங்கச்சியோ இல்லை அப்பாவோ யாருக்கு வேணாலும் இந்த ஆடி ஆஃபரில் வாங்கி அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம். உங்களால் பாதிக்கு பாதி அமௌண்ட்டில் வாங்க முடியும். குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஷூஸ் இருந்ததுங்க. அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ராயல் லுக் கொடுக்குற மாதிரியான ஸ்லிப்பர்ஸ் தான் இருந்தது. மஸ்ட்டு நீங்கள் விசிட் பண்ணி பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. நான் சொன்னேன்ல அந்த ஸ்டோன் ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 600 ரேஞ்ச் தான் இருந்தது. பட் ஆனால் எல்லாமே வந்து நல்லா இருந்தது. எல்லாரோட கால் பேட்டர்னுக்குமே எல்லாருக்குமே செட் ஆகிற மாதிரியான யூனிக் கலர்ஸ் லைக் பீச் கலர், அதுக்கப்புறம் லைட் க்ரீன் கலர், பேஸ்டல் கலர், இந்த மாதிரி எல்லா கலர்லையுமே அவங்கள்ட்ட இருந்ததுங்க. அதுக்கப்புறம் ஹேண்ட்பேக்ஸ் பார்த்தோம். ஹேண்ட்பேக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலர் யூஸ்க்கு உண்டான ஹேண்ட்பேக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருந்தாங்க. அதில் செலக்டிவாக எனக்கு அக்காவுக்கு 2 பேருக்குமே வந்து இந்த ப்ரௌன் கலர் கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு. இதோட ப்ரைஸ் வந்து 349 இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி உள்ளவும் கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருந்தனால எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பெண் பிள்ளைங்களுக்கு வளையல் பிடிக்காமல் இருக்குமா? வளையல் செக்ஷனே ஒரு ரேக் ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. நீங்கள் வளகாப்பு வளையல்லேருந்து ஃபேன்சி வளையல்லேருந்து நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு தேவையான அளவுக்கு 2 செட் ஆஃப் பேங்கிள் கூட அஃபோர்டபுள் ரேஞ்சில் இவங்க கிட்டக்க இருக்குது. உண்மையாக சொல்ல போனோம் அப்படின்னா இந்த வளையல் வந்து நம்ம வெளியே வாங்க போனோம்னா 200 வரும். இவங்க கிட்டக்க 140 அந்த ரேஞ்சில் இருந்தது. அண்ட் இந்த மாதிரி சிங்கிள் வியர் பேங்கிள்ஸுமே அவங்க கிட்டக்க நிறைய ரேஞ்சஸில் இருந்துச்சு. இதெல்லாம் வந்து 140, அப்புறமா பார்த்தீங்கன்னா 200, 163 இந்த ரேஞ்சஸில் இருந்தது. அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு சிம்பிள் நீட்டான சுடிதார் போட்டோம் அப்படின்னா அந்த சுடிதாருக்கு வியர் பண்ணுற மாதிரி சிம்பிள் நெக் செயின் அலாங் வித் தோடு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 200, 243 ரேஞ்சஸில் இருந்துச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பிரைடல் செட்ஸ் மாதிரி உங்களுக்கு வேணும், குந்தன் பேஸில் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இவங்களை அப்ரோச் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் வந்து 600 ருபீஸ் ரேஞ்சஸில் இருந்தது. அதுக்கப்புறம் சிங்கிளாக பார்த்தீங்கன்னா நெக் செயின், அதில் பேர்ல்ஸ் ஆடட் ஆன மாதிரி அந்த மாதிரி அது இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருந்துச்சு. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 200க்குள்ளே இருந்தது. அதுக்கப்புறம் சிங்கிளாக குழந்தைங்களுக்கு போடுறதுக்கு சிங்கிள் செயின் தேவைப்படுது அப்படின்னு ஆசைப்பட்டீங்க, லைக் ஸ்டோன் ஒர்க்லேயே சிங்கிள் செயின்ஸ் வேணும்னா அதுவுமே வந்து 100 to 300 ரேஞ்சஸில் இருந்தது. எல்லாமே பார்க்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே இன்னும் நிறைய பார்த்துக்கிட்டே இருக்கணும், இதுலேருந்து நிறைய வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளை டெம்ப் பண்ணுற மாதிரி தான் அவங்களோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருந்தது. இது பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு சிங்கிள் பிரேஸ்லெட் வித் ரிங்கோடு இருந்தது. இதோட காஸ்ட் வந்து 90 to 100 சம்திங் தான் இருந்தது. அப்புறம் நம்மளுக்கு பிரேஸ்லெட் பார்க்காம இருக்க முடியுமா? குழந்தைங்களுக்கு பார்த்து முடிச்சாச்சு, இப்போ நம்மளோட ரேஞ்சுக்கு போகணும்ல அப்படின்ட்டு ஒவ்வொரு பிரேஸ்லெட்டாக போட்டு பார்த்துட்டு இந்த பிரேஸ்லெட்டை நான் ஃபைனல் பண்ணிட்டேங்க. அக்காவும் இதே மாதிரி ஒரு அழகான பிரேஸ்லெட் அவங்களுக்கு வந்து ரோஸ் கோல்டில் எடுத்துட்டாங்க. நான் வந்து இந்த கோல்டு பிளேட்டட் கொஞ்சம் எனக்கு வந்து நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சு என்னோட ஸ்கின் டோனுக்கு, அதனால் நான் எடுத்துக்கிட்டேன். அக்கா கொஞ்சம் ஃபேட் டோனுன்றனால அவங்க வந்து ரோஸ் கோல்டில் பிரேஸ்லெட் எடுத்துட்டாங்க. அப்புறம் அங்கேருந்து மூவ் பண்ணி வந்த செக்ஷன் தான் ஹேண்ட்பேக் செக்ஷன் அண்ட் பர்ஸ் செக்ஷனுக்கு வந்தோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 300 to 500 ரேஞ்சஸில் இருந்தது, 200க்கும் இருந்தது. அதே மாதிரி பர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்மி ரேஞ்சில் 163லேருந்து 500க்குள்ளே உங்களோட ரேஞ்சை பொறுத்து அங்கே எல்லா செக்டாருமே கவர் பண்ணுற மாதிரி தான் அவங்க வந்து பேக்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லிங் பேக்கோட ஹேண்ட் பேக்காகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பர்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் இன்னும் நிறைய ரீஸ்டாக் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு 2 days ஆகும் திருப்பி ரீஸ்டாக் பண்ணுறதுக்கு, எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. பர்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் தான் இருந்தது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு லேடிஸ்க்கு கொஞ்சம் பிடிச்ச மாதிரியான இந்த ஃபேன்சி கலர்ஸ், லைட் பிங்க்கு, அப்புறம் லைட்
ப்ளூ, பேஸ்டல் கலர், பீச் கலர் இந்த மாதிரி கலர்ஸில் தான் வந்து அதிகமாக வந்து பர்சஸ் இருந்தது. அது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருந்ததுங்க. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு சிங்கிள் பேக்காகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது ஸ்லிங் பேக்காகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அதே சமயத்தில் பர்ஸாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு பேக் பார்த்தேன். அந்த பேக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அங்கே பார்த்திங்க அப்படின்னா எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியலங்க. எல்லா செக்டாரும் கவர் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு ஷூஸ் வேணுமா ஷூஸ் இருந்துச்சு, ஹேண்ட்பேக் வேணுமா ஹேண்ட்பேக் இருந்துச்சு, ஸ்கூல் பேக், லஞ்ச் பேக், வாட்டர் பாட்டில் என்ன வேணுமோ நீங்கள் எல்லாமே வாங்கிக்கலாம். எல்லாமே ஆடி ஆஃபரில் போயிட்டுருக்குங்க. வெரைட்டிஸ் ஆஃப் கீ செயின்ஸ், மேட்டு, பாய், அப்படி எக்கச்சக்கமாக இருந்ததுங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. நம்ம ஆடி ஆஃபர் அப்படின்னு நினச்சாலே எதை நம்ம அதிகமாக யோசிப்போம், ட்ரெஸ்ஸஸ் தான் நம்ம நினைப்போம். ஆனால் அது மட்டும் இல்லாமல் இவங்க கிட்டக்க நிறைய பொருளுக்கு ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. நீங்கள் மஸ்ட் விசிட்னே சொல்லுவேன். ஒவ்வொரு தடவையும் வேலவன் ஹைப்பர் மார்க்கெட்டுக்கு போகும்போது எனக்கு அவங்களோட பொருளில் பயங்கர சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அவங்க கிட்டக்க மேற்கொண்டு ஏதோ ஒரு பொருள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். அது என் குழந்தைங்களுக்காக இருந்தாலும் சரி, எனக்காக இருந்தாலும் சரி, நான் எப்பயுமே வந்து அவங்க கிட்டக்க ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டு வந்துக்கிட்டு தான் இருப்பேன். ஸோ இது வந்து பெய்ட் ப்ரொமோஷன் கிடையாதுங்க. இது என்னோட ஓன் ப்ரொமோஷன். பிகாஸ் இவங்களோட இருக்கிற ப்ராடக்ட்ஸோட குவாலிட்டி எனக்கு பிடிக்கும். அதனால நான் வந்து இதை ஒரு வீடியோவாகவே போடுவோம். இவங்க கிட்ட வைட் ரேஞ்ச் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தனால அதை வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருக்கேன். மேலும் இது மாதிரி உங்களுக்கு கண்டென்ட் வீடியோஸ் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம கதை போமா வித் கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி சூப்பர் ஆஃபர்ஸ் எங்கெங்கெல்லாம் போயிட்டுருக்கு, எப்படியெல்லாம் அவங்கக்கிட்ட இருக்குது, குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி எப்படி இருக்குன்றது எல்லாத்தையுமே உங்களுக்கு என்னோட வீடியோஸில் நான் ஷேர் பண்ணுறேன். நீங்களும் எனக்கு ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இவங்க கிட்டக்க பிராண்டடான ஸ்டட்ஸு, பிராண்டடான செயின்ஸு, பிராண்டடான நெக்லஸ் எல்லாமே இருக்குது. எங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு நானும் எங்கள் அக்காவும் கிளம்பிட்டோம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.